நல்ல மொறு மொறுன்னு பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. அதே டம்ளரால் 1 டம்ளர் பச்சைப்பயிறு, 1/2 டம்ளர் உளுந்து சேர்த்து 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா இதை 2-3 முறை கழுவிட்டு வந்துருங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதில் கொஞ்சமாக நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துருங்க. சின்ன பீஸு இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துருங்க. மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும். ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கையால் கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மாவு ரெடியாக இருக்கும். இப்போ ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா நைஸாக ஊற்றிட்டு மேலே நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து 2 சைடும் கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா மொறு மொறுன்னு பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆயிரும். தேங்காய் சட்னி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.